அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, சலாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் சத்திய சஹாபாக்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு மனிதர்களில் சிறந்தவர்கள். இணக்கம் கருதி சலாம் சொல்பவர்கள். நமக்கும் நம்மை சுற்றி இருக்கும் மற்றவர்களுக்கும் மத்தியில் ஏதாவதொரு விஷயத்திலும் எந்த ஒரு மனஸ்தாபமும் வரவே வராது என்று எவராலும் உறுதியிட்டு கூற முடியாது. காரணம், மனிதர்கள் என்ற அடிப்படையில் நம்மிடம் இருக்கும் குறைகளால் மனக்கசப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இது போன்ற தருணங்களில் ஒருவருக்கொருவர் குரோதம் கொண்டு பழி வாங்கும் காரியங்களில் இறங்குகிறார்கள். பல நாட்கள் பகைமை கொண்டு வழியில் முறைத்துக் கொள்கிறார்கள். உறவை நட்பை முறித்துக் கொள்கிறார்கள். பல நாட்கள் பேசாமல் இருக்கிறார்கள். இவ்வாறு இல்லாமல் தவறை மறந்து மன்னித்து முதலில் சலாம் சொல்பவர் சிறந்தவர் என்று மார்க்கம் கூறுகிறது. ஒரு முஸ்லிம் தம் சகோதரனிடம் மனஸ்தாபம் கொண்டு 3 நாட்களுக்கு மேல் பேசாமல் இருப்பது அனுமதிக்கப்பட்டதன்று. அவர்கள் இருவரும் சந்தித்து இவரை விட்டு அவரும் அவரை விட்டு இவரும் முகம் திருப்பிக் கொள்வார்கள். இவ்விதம் செய்யலாகாது. இவர்கள் இருவரில் சலாமை முதலில் சொல்பவரே சிறந்தவர் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு. புகாரி 6077. படைத்தவனை துதிப்பவர்கள். 7 வானங்கள், பூமி மற்றும் அவற்றில் இருக்கின்ற அனைத்திற்கும் உரிமையாளனாக இருக்கும் ஏக இறைவன் மிக பெரியவன். அவனது அனுமதி இல்லாமல் அணுவும் அசையாது. ஆதலால் அவனே அனைத்து புகழுக்கும் உரித்தானவன், தகுதியானவன். அவன் அனைத்து விதமான தேவைகள் பலவீனங்களை விட்டும் பரிசுத்தமானவன், தூயவன். இதை நினைவில் கொண்டு முஃமின்கள் அவனது திருப்பெயர்களை குறிப்பிட்டு துதிக்க வேண்டும். அவனது அருமை பெருமைகளை மறக்காமல் போற்றி புகழ வேண்டும். நித்திய ஜீவனை நினைவு கூறும் பண்பினை கொண்டவர்கள் வாழும் மக்களிலேயே மிக சிறந்தவர்கள் என்பதை அறியலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.